நித்யானந்தம். இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ்லேருந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கான விடை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பகவான் வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக் சொல்லி தந்திருக்காரு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டீங்கன்னா, காலையில் ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டீங்கன்னா, அது வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நெக்ஸ்ட் மீலை சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா வயிறு க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் லஞ்சை சாப்பிட்ணும் இல்லை டின்னரை சாப்பிட்ணும். இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட உடம்புல எந்த நோயும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ்வீங்க. இது ஒரு சிம்பிளான டெக்னிக். எத்தனை பேர் இதோட ரிலேட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் அதை ட்ரை பண்ணுறீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 days ட்ரை பண்ணி பாருங்கள், 48 hours ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட உடம்பு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறத கமெண்ட்டில் போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஒண்ணுமே வேண்டாங்க. வாரத்தில் 3 நாட்கள் விரதம் இருங்கள். திங்கட்கிழமை பரமசிவனுக்காக, வெள்ளிக்கிழமை பராசக்திக்காக, ஞாயிற்றுக்கிழமை குருநாதனுக்காக. 3 நாட்கள் விரதம் இருங்கள். அவ்வளவுதான். விரதம்னா வேற ஒண்ணும் இல்ல. சூரியன் விடிந்ததிலிருந்து சூரியன் சாய்கின்ற வரை முடிந்தவரை எதுவும் சாப்பிடாமல், உங்களால் முடியுமானால் ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்வாங்க, நீர் கூட அருந்தாமல். சரி, அது முடியலன்னா நீர் மட்டுமாவது அருந்தி, அதுவும் முடியலன்னா கொஞ்சம் ஏதாவது பழரசம் மட்டும், ஆனால் எந்த விதமான திட உணவுப் பொருட்களும் இல்லாமல் இந்த 3 நாட்கள் மட்டும் விரதம் இருங்கள். உங்கள் உடலும் மனதும் உயிர்ப்பதை நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உயிர்த்து விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.